தமிழ் சினிமாவில் 5 தலைமுறை நடிகர்களுக்கு தனது பாடல்கள் மூலம் ஹிட் கொடுத்த கவிஞர் வாலி ஆரம்ப காலத்தில் பல இன்னல்களை சந்திச்சிருக்கக்கூடிய நிலையில் ஒரு வருடம் தனது வீட்டு திண்ணையிலேயே தங்கியதாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். தமிழ் சினிமாவில் தனது வாழ்நாளின் கடைசி வரை வாலிப கவிஞர்னு போற்றப்பட்டவர் தான் வாலி அவர்கள். கவியரசர் கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக வந்தவர். இருவருக்கும் இடையில போட்டி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்காங்க. அதே போல் ஒரு காலகட்டத்தில் கண்ணதாசன் எழுத வேண்டிய ஒரு பாடல் கவிஞர் வாலிக்கு வந்தது அனைவரும் அறிந்த தகவல் தான். அந்த சமயத்தில் வாலி வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் எழுத வேண்டிய ஒரு பாடலை கண்ணதாசன் எழுதியிருக்கார். சினிமாவில் வாய்ப்பு தேடிய கவிஞர் வாலி வாய்ப்பு கிடைக்காத விரக்தியில் ஊருக்கு போகலாம்னு முடிவு செய்தபோது கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கலக்கமா என்ற பாடலை கேட்ட வாலி மதுரை செல்லும் எண்ணத்தை கைவிட்டு மீண்டும் சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்கார். அதன் பிறகு இதயத்தில் நீ படத்தில் தொடங்கி MS விஸ்வநாதன் இசையமைத்த கற்பகம் படத்தின் மூலம் பிரபலமாகி அசத்திய வாலி எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருக்கும் ஹிட் பாடல்கள் கொடுத்திருக்கார். தனது வாழ்நாளின் இறுதி வரை வாலிப கவிஞர்னு போற்றப்பட்டவர். சென்னையில் வாழ எனக்கு வசதி இல்லை. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் எந்த வீட்டில் நானும் என் தந்தையும் வாழ்ந்து கொண்டிருந்தோமோ அதே வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு பம்பாய் போயிட்டார். தங்குவதற்கு இடம் இல்லாமல் அந்த வீட்டின் திண்ணையில் ஒரு வருடம் தங்கியிருந்தேன். எனது சொந்த வீட்டிலேயே நான் பிச்சைக்காரனாக அந்த தெருவில் இருந்தேன்னு அவர் சொன்னது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ அவர் கொடுத்த பேட்டி இப்போ வைரலாகி வருது. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், நாகேஷ் என எனக்கு தெரிந்தவர்கள் அனைவரும் மிகுந்த சிரமப்பட்டு செத்து சுண்ணாம்பாகி போய் தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஈஸியாக எதையுமே அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாதுன்னு அவர் அப்போ சொன்னது வைரலாகி வருது.